இன்னைக்கு முட்டை அடைக்குழம்பு செய்ய போறேன். அதுக்கு 1 டம்ளர் கடலைப்பருப்பும் ஊற வச்சிருக்கேன். இதுல 1/2 ஸ்பூன் சோம்பும் 2 வரமிளகாயும் போட்டு லைட்டா கொரகொரன்னு அரைச்சிக்கலாம். கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டு இதுல இப்ப வெங்காயம் சேர்த்துக்கிறேன். தட்டி போட்ட பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, நல்லா கொஞ்சமா உப்பு, ஏன்னா குழம்புலயும் இருக்கும், அதனால லைட்டா உப்பு போட்டுக்கோங்க. 4 முட்டை போடலாம். இதை கலந்து எடுத்துக்கலாம். முட்டையெல்லாம் சேர்த்து கலந்து எடுத்துட்டு இதில் தோசைக்கல்ல கொஞ்சம் மொத்தமாக ஊற்றி, ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டு மெத்தமாக இது பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அடையை ஊற்றிக்கலாம். லைட்டாக ரொம்ப மொத்தமாக இல்லாமல் கொஞ்சம் கதப்பமாக இருக்கணும். அது மாதிரி ஊற்றி எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். எண்ணெய் அப்படியே லைட்டாக, ரொம்ப வேணாம், லைட்டாக ஊற்றிக்கலாம். கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சோம்பு பொரிச்சோன்னு வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி வந்தோடனே 2 தக்காளி வதங்கிடுச்சு. இதில் தேங்காய் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், நெல்லிக்காய் சைஸ் புளி, தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன். உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கொதிக்கட்டும் குழம்பு. குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம செஞ்ச அடையை சேர்த்துடலாம். இந்த ஊற்றின அடையை நான் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ சேர்த்துடலாம். இதை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் இதுக்கு தொட்டுக்கெல்லாம் தனியாக தேவையே இல்லை. இந்த ஒரு அடையை எடுத்து வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சும்மா அசத்தலாக இருக்கும் முட்டை அடை குழம்பு.